ஹாய், என் பேர் வசந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்லாக் 1997 யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேப்பர் ஃபோல்டிங்லே ஃபிஷ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரியான ஒரு ஃபிஷ் டைப்பு, அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஃபிஷ் டைப்பு. இன்கேஸ் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து பிலோ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஃபிஷ் டைப்பை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. உதாரணத்துக்கு கிட்ஸோட ப்ராஜெக்ட்ஸு இல்லை அவங்க டிராயிங்ஸில் எல்லாம் இந்த மாதிரியான ஃபிஷ் டைப்பை ஒட்டி அவங்க வந்து அழகு பார்க்கலாம். எபோவ் 3rd ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபிஷ் டைப்பை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ 2 விதமான ஃபிஷ் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக் ஃபிஷ் டைப்பு, இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஃபிஷ் டைப்பில் இருக்கும். சரி, இந்த மாதிரியான ஃபிஷ் டைப்லாம் ஏன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சில்ட்ரன்ஸோட மைண்டை எப்பொழுதுமே பிஸியாகவே வச்சுருக்கணும். பிஸியாக வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக மூவிஸ், டிவிஸ் இல்லைன்னா வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் செய்கிறத விட இந்த மாதிரியான பேப்பர் ஃபோல்டிங் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறது மூலயமா அவங்களோட இமேஜினரி பவரையும் ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் அந்த கிட்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான பேப்பர் ஃபோல்டிங்கை வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. சரி, இது எந்த ஏஜ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாகவே கற்றுக்கலாம். ஏன்னா இதை வச்சு நீங்கள் கிரீட்டிங்ஸும் மேக் பண்ண முடியும். அதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதையும் பேசாமல் இந்த மாதிரியான ஃபிஷ் டைப்பை எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.